வெயிட் வெயிட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என் கதையை சொல்லவா? ஒரு நாள் என்னுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு, எப்பவுமே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் நான் என்ன செய்வேன்னா, எங்க வீட்டில் நிறைய MP3 கேசட்ஸ் உண்டு. அதை போட்டுட்டு வீட்டில் எந்த நேரமும் நான் சினிமா பாடலை கேட்பேன். ரெண்டாவது, கரெக்டாக ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் புது படத்தினுடைய ட்ரெய்லர்லாம் போடுவாங்க. அதை உட்காந்து தினமும் போட்டதே தான் போடுவாங்க. ஆனால் அதை பார்த்துட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது தான் என்னுடைய சகோதரி வீட்டில் தான் நான் இருந்தேன். அப்போது பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து, எங்கள் வீட்டில் வீட்டு கூட்டம் நடக்குது, ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என் சகோதரியை கூப்பிட்டாங்க. அப்போ என் சகோதரியும் போனாங்க அந்த வீட்டு கூட்டத்துக்கு. அப்போ அடுத்த வாரம் என்னையும் கூப்பிட்டாங்க, தம்பி நீயும் வா, ப்ரேயருக்கு தானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு அது பிடிக்கல. நான் எப்பவும் சினிமா பாடலை பார்த்துட்டு வீட்டில் படங்கள் பார்த்துட்டே இருப்பேன். அப்போது ஒரு நாள் எங்கள் அக்கா அந்த ப்ரேயருக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, தம்பி இன்னைக்கு நான் ப்ரேயருக்கு போயிருந்தேன், அங்கே பாஸ்டர் வந்திருந்தாங்க. அப்போ அந்த ப்ரேயரில் நடத்திட்டு இருக்கும்போதே பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது உங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கும், நீங்கள் ஏசப்பட ஜெபம் பண்ணி நம்பிக்கையோட போங்க அப்படின்ட்டு பாஸ்டர் சொன்னாங்களாம். அப்போ என் சகோதரியும், அப்படியா, நமக்கு என்ன அற்புதம் நடக்கும், சரி நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நாள் அவங்களுக்கு ஒரு டேபிள் வேணும், டிவிலாம் வைக்கிறதுக்கு, சில பொருட்கள் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் வேணும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஒரு டேபிளே இல்லைப்பா, ஒரு டேபிள் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீட்டுக்கூட்டம் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வரவும் கரெக்டாக என்னுடைய அக்காவினுடைய கணவர் ஒரு ஆட்டோவில் வந்து டேபிளை வீட்டுக்கு முன்னாடி இறக்கி வைக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தது எங்கள் அக்காவுக்கு பயங்கர ஷாக். இப்போ தானே ஜெபம் பண்ணணும், பாஸ்டர் சொன்னாங்களே வீட்டுக்கு போங்க ஒரு அற்புதம் உங்களுக்காக நடக்கும்னு சொல்லி, அதே போல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது மீகா 7:15, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ எனக்கு அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உங்க உள்ளத்துக்குள்ளேயும் நிறைய அற்புதம் நடக்காதா? என் ஜெபத்துக்கு ஒரு பதில் கிடைக்காதா? என் வீட்டில் ஒரு நன்மை நடக்காதான்னு வெயிட் பண்றீங்களே, நிச்சயம் உங்களுக்கு அதிசயங்களை ஆண்டவர் காண பண்ணுவார். நம்பிக்கையோட இருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கும். God bless you.